மக்களை அடுத்து நம்ம பார்க்க போகிறதே மக்கள் கருத்து. மக்கள் கருத்தில் இன்றைக்கி நாம் என்ன யோசித்தோம் அப்படின்னா, இந்த மழை வந்து திடீர்னு வருது. சரி, இந்த மழை ராத்திரி வந்தால் நல்லதா பகலில் வந்தால் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சோம். அது போக இன்னொன்று வச்சோம். இந்த பருவநிலை மாறிக்கிட்டே இருக்குதுல்ல, அதில் திடீர்னு மழை வரும் பொழுது அந்த சளி கிளி பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஐயா சளி பிடிச்சின்னா டாக்டர்கிட்ட போய் முறையாக ஆலோசனை பெற்று மருந்து வாங்குவீங்களா, இல்லைன்னா நேராக போய் மருந்து கடையில் ஐயா எனக்கு சளி பிடிச்சிருக்கே சடக்குன்னு ஒரு டானிக்கை கொடுங்க இல்லை மாத்திரையை கொடுங்கன்னு கேட்பீங்களா அப்படின்னு தாங்க கேட்டோம். எல்லாருமே பதில் பேசியிருக்கிறாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத விட மழை வந்து அவசியமான ஒன்று. அப்படி திடீர்னு வராமல் இப்படி மெல்ல மெல்ல வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்னால் இந்த வெயில் தாங்கவே முடியல. ஏன்னா எப்போ மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு திடீர்னு மழை வர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்க பசங்கள்லாம் நேற்று டியூஷனில் போய் மாட்டி ஐசஸ்ல இவ்வளோ தூரம் அந்த முட்டிக்கால் வரையும் தண்ணி இருந்தது மழையில. தண்ணி இல்லாத டைம்ல வந்து எப்போ மழை வந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது லக்கு தான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நர்ஸாக இருக்காங்க, அவங்க மெடிசன் கொடுப்பாங்க. ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்களே கூட இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. துளசி கருந்துளசி மிளகு அது மாதிரி கொதிக்க வச்சு நான் குடிச்சிடுவேன். எனக்கு சென்னையில் மழை பெஞ்சாலும் எப்போ பெஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பெஞ்சதுக்கு அப்புறம் தான் கஷ்டமா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம், முடியலாம் ஹாஸ்பிட்டல் போவோம். நம்ம நைட் டைம் மார்னிங் வந்து நம்ம ஒர்க்கு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணலாம். நைட் டைம் பெய்யறதால நமக்கு வந்து எந்த ஒர்க் இருக்காது, ஹீட் குறையும். நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணாலும் நம்ம ஒரு 2-3 டேஸ் பார்ப்போம். நம்ம 4th டே ஹாஸ்பிட்டல் போய் தான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நம்ம அந்த 2 டேஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒர்க் போக இது பண்ண கரெக்டாக இருக்கும். பகல்ல வந்து எங்க தொழிலுக்கு வந்து மழை வந்தா வேலை செய்ய முடியாது. மாத்திரை மருந்துல இப்ப நிறைய டூப்ளிகேட் வருது இல்ல, அதனால அதை பத்தி போட்டு இன்னும் வந்து சிவியரா நம்ம வந்து இது பண்றதை விட டாக்டர்கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்.